நம்ம ஆதினா ஆர்கானிக்ஸோட நலங்கு மாவு குளியல் பொடியாகவும் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மூலிகைகள். இதை பற்றின பயன்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், இது முல்தானி மெட்டி. இது எல்லாமே நம்ம பாட்டி காலத்தில் அவங்களே சோப்பு பதிலாக பயன்படுத்தினது. ரோஜா இதழ்கள், பப்பாளி இது காய வச்சது, இது ஆவாரம்பூ, இது சோத்து கத்தாழையோட ஜெல்லை எடுத்து நல்லெண்ணெய் இதை நாங்கள் காய வச்சுருக்குறோம். ஆரஞ்சு தோல், குப்பைமேனி இலைகள், சங்குப்பூ, இது எல்லாமே நம்மளோட முக பளபளப்புக்கு மினுமினுப்புக்காக போடுறோம். இது முகத்தோட சுருக்க விழுகாமல் தடுக்கிறது சங்குப்பூ. இது பூந்திக்கொட்டை. இது நலங்கு மாவில் சேர்க்கும்போது நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மகிழம்பூ நல்ல நறுமணத்துக்காக சேர்த்துறோம். மனோரஞ்சித பூலாங்கிழங்கு, கார்போக அரிசி, கோரக்கிழங்கு, வெட்டிவேறு, மருகு, நன்னாரி, விளாமிச்சை, இது எல்லாமே உடம்புல வேர்வை வாசம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த பொருளெல்லாம் போடுறோம். செம்பருத்தி, திருநூற்று பத்திரி, துளசி, வேப்பிலை எல்லாம் கிருமி நாசினியாக பயன்படும். நீங்கள் இதை ஆரஞ்சு சாரோடவோ அல்லது தண்ணி, கத்தாழை ஜெல்லு, இதில் எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி முகத்துக்கு தடவி ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் தேய்ச்சி குளிச்சிடலாம். அல்லது உடம்பு பூரா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ரொம்பவுமே நல்லது. இது ஆண்களுக்கான குளியல் பொடியாகவும் நாங்கள் தயார் பண்ணுறோம். கஸ்தூரி மஞ்சளை தவிர்த்து மற்ற எல்லா பொருட்களும் போட்டு ஆண்களுக்கான குளியல் பொடியும் நாங்கள் தயார் பண்ணி தர்றோம். நலங்கு மாவை வாங்கி பயன்படுத்தின நம்மளோட கஸ்டமர் எல்லாம் சொல்லியிருக்காங்க, முகத்துக்கு நல்ல பொலிவையும், இதை தேய்ச்சி குளிக்கும்போது முகத்துக்கு நல்ல பொலிவையும் மேலும் கொஞ்சம் கலரும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நீங்களும் வாங்கி பயன்படுத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.